பாண்டியன் ஸ்டார் சீரியலில் டுடே எபிசோடில் இந்த சைடு எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ராஜா இருந்துட்டு கதிரை நினச்சி ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. நம்ம மீனா இருந்துட்டு இன்னமும் நீ அதைத்தான் யோசிச்சுட்ருக்கியா, எப்படிக்கா என்னால் மறக்க முடியும், என்னால் முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக எல்லாத்தையும் ஊரில் போய் பார்த்துக்கலாம் ராஜி, நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நம்ம ராஜியும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சரி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு எங்களுக்கு பிரியாணி ஓகே, எங்கள் 4 பேர்த்துக்குமே பிரியாணியும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணியும் வாங்கி கொடுத்துட்றாங்க. எல்லாரும் இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிற வழிக்கெல்லாம் நம்ம மீனா இருந்துட்டு நாங்களும் வந்ததுலேருந்து எதுக்காகவுமே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை, நாங்களே எல்லாத்துக்கும் நாங்களே ப்ளே பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் பணம்லாம் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் அமைதியாக விடுங்க மீனா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ முதல்ல நல்லா சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் முதல் கொண்டு எல்லாருமே மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன மீனா, இங்கே கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கே எனக்கு மூச்சு முட்டுது, நீங்கள் 2-3 நாள் இப்படி தான் சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறேன்னு, ஆனால் நீங்கள் தானே ஒத்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கோமதி இருந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. அடுத்தது எங்கே போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கால் வலி தாங்க முடியல, அதனால் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பீச்சுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேணா நீங்கள் எல்லாரும் பீச்சுக்கு போங்க, நானும் உங்கள் அப்பாவும் வண்டிக்கு வேனில் போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொன்னதுனால எல்லாருமே சந்தோஷமாக பீச்சில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கோமதியும் ஒரு அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு வெளியே ரொம்பவே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. டாக்டர் வராங்க, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இனிமேல் சின்ன சின்ன டெஸ்ட் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்கும், நார்மல் செக்கப் தான், அப்பப்போ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம், நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் நம்ம கதிர் இருந்துட்டு ஒப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முத்துவேலையும் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சது, நீங்களும் பழைய முத்துவேலை கூடிய சீக்கிரமாக ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு முத்துவேல் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வார்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கதிர் இருந்துட்டு இனிமேல் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சின்ன சின்ன டெஸ்ட் மட்டும் எடுத்தால் மட்டும் போதும், நீங்கள் நார்மலாக குணமாயிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் பயங்கரமாக இரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. கதிர் ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்னாச்சு, நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தொண்டெல்லாம் வர வரேன்னு போயிட்டுருக்கு, தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நம்ம கதிரும் ஸ்பூனில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என் தண்ணியெல்லாம் அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க, அளவாக தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி கதிர் பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. நான் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவோ தொந்தரவு பண்ணியிருக்கேன், என் பொண்ணுனும் பார்க்கல, என் தங்கச்சினும் பார்க்கல, அவ்வளோ வெறுப்பை உங்கள் மேலே எல்லார் மேலேயும் காட்டியிருக்கேன், ஆனால் நீ என்னடனா என்னை பெத்த பையன் இருந்திருந்தா கூட என்னை எந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க, நீ என்னை அந்த அளவுக்கு இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்களுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் காத்துக்கிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அதை எப்படி எங்களால் மறுக்க முடியும்? ராஜி நிறைய தடவை சொல்லியிருக்கார், எங்கள் அப்பா பார்க்க தான் கம்பீரமாக இருப்பார், ஆனால் உள்ள குழந்தை மனசுன்னு சொல்லியிருக்கா.
இப்போ உங்களோட இருக்கிறபோது தான் அவ சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இத தெரிஞ்சுக்காம நானும் பார்த்தாவே பயந்து பயந்து ஒதுங்கி போயிட்டுருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரிங்க மனசுல பட்டத சொல்லிட்டேன். அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரிங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமானா என்கிட்ட சொல்லுங்க. ஆனா சாப்பாடு மட்டும் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட்ஸு, அந்த ஜூஸ் ஐட்டம் இந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்ரேஷன் பண்ண இடம் இதுதான். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு, கதிர் வெளியில கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு பீச்சுக்கு போனவங்க எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம செந்தில் கிட்ட மீனாவோட மாமாலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்குடா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், 9 மணிக்கு பஸ்ஸுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மலரை வந்து சமைக்க சொல்ல போகிறாங்க. ஐயையோ இப்போ தான் நாமளே அங்கேருந்து வந்தோம், உடனே இந்த பிள்ளையை பிடிச்சி வேலை வாங்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோமதி இருந்துட்டு டீ காஃபிலாம் கூட வேண்டாம்டா, நீ உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கமும் கோமதி ஒரு பக்கமும் சிக்னல் காட்டுறாங்க. குன்றக்குடி வந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கதிரும் வந்து மெடிசன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பேஷண்ட் கூட இல்லாமல் உங்களை யார் சார் அவ்வளோ தூரம் போக சொன்னாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கதிர் இருந்துட்டு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வண்டிக்காரர் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கதிர்கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அவசரமாக போகணுன்றதுனால வண்டி மேலே மோதுவீங்க. அதுக்கப்புறம் வண்டிக்காரனை தான் குத்தம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இதே உங்களுக்கெல்லாம் பழப்பாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதாக ஆயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க, அடிக்கடி எதுவும் படலைல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து அங்கே எவ்வளோ பிரச்சனையை முடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக பேசினதுனால கதிரும் பயந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக அந்த இடத்துக்கு நம்ம சுரேஷ் வந்துட்டு, நான் தான் இந்த ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதனால் அங்கே இருக்கிற பிரச்சனையை சொன்னோன்னே, உனக்கு தான் எதுவும் அடிப்படலைல்ல, வண்டிக்கும் அடிப்படலைல்ல, அப்புறம் என்ன பேசாமல் போயா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டுறாங்க. கதிர்கிட்ட, நீ என்ன ஊர், இங்கே சென்னைக்கு புதுசாக என்ன வேலையாக வந்திருக்க, ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.